அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயில்லயே டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான நிறைய ஸ்கீம் அப்டேட்கள் கொடுத்துட்டே வராங்க. நிறைய அரசு தரப்புல இருந்து இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொடுத்துட்டே வராங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வரக்கூடிய 1/11/2025 அந்த தேதியில இருந்து யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகள்லயும் சரி, கிராமப்புற வங்கிகள்லயும் சரி, இல்ல இந்தியன் வங்கிகளா இருந்தாலும் சரி, இல்ல எஸ்பிஐ வங்கிகளா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற பிரைவேட் வங்கிகளாக இருந்தாலும் சரி, எந்த வங்கிகளா இருந்தாலும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஸ்கீம் அப்டேட்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடந்த ஒரு 2-3 மாதங்களாவே நிறைய பேர் இந்த வீடியோவை தேடுறீங்க. நிறைய பேர் இந்த ஸ்கீம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க. ஒரு வழியா இதற்கான ஸ்கீம் அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சாச்சுங்க. சரிங்களா? இந்த ஸ்கீம் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க, இதற்கான காரணமோ அதற்கான விளக்கமோ தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெயர் பட்டியலுமே தெளிவா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்க்கலாம். அதே போல தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அதற்கான காரணமோ அதற்கான விளக்கமோ தெளிவா துல்லியமாவே இருக்க போகுதுங்க. சரிங்களா? வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தெளிவா இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு, பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் விளக்கமும் பார்க்கலாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணமும் இங்கே தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, குடும்ப ஓய்வூதியதார் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான விளக்கத்தையும் காரணத்தையும் பார்க்கலாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணமும் சொல்றாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்றாங்க. அதே போல ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு, கூட்டுறவு சங்கங்களில் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல அரசு ஊழியர்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க.
எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்றாங்க. நகைக்கடன் தொகையை முழுமையா நீங்க செலுத்தியிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் நீங்க வாங்கியிருந்தீங்கனாலும், அதே போல 40 கிராமுக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல போலி நகைகளுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அட்டையை வைத்திருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல ஆதார் அட்டையில உங்களுடைய அட்ரஸ் தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாம வெளி மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. வரக்கூடிய 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நகைகள் அனைத்தும் நீங்க எந்த வங்கிகளை வைத்திருக்கீங்களோ அங்க போயிட்டு நீங்க மீட் எடுத்துக்கலாங்க. உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செஞ்சுடுவாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.